என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஹலோ சக்தி. சொல்லு கையால். முகிலுக்கு எப்படி இருக்கு? ஐயோ காய்ச்சல் இன்னும் சரியாகல சக்தி. நானும் மருந்து கொடுத்துட்டே தான் இருக்கேன், ஆனா இன்னும் காய்ச்சல் சரியாகல. நல்ல ஜுரம் அடிக்குது சக்தி. சரி விடுப்பினே, நீ சும்மா நீ மருந்து கொடுத்துட்டே இருக்க வேண்டாம். நீ தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போவோம். நான் இங்க ஷமீரோட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், நீ அவனை தூக்கிட்டு வா. சரிங்க சக்தி. சரி நீங்க அங்கேயே இருங்க, நான் முகிலையும் மைனாவே கூட்டிட்டு வரேன். ஏன் நீ 2 பேரையும் கூட்டிட்டு வந்துருவியா, இல்ல நான் வந்து கூட்டிட்டு வரட்டா? இல்லங்க வேணாம், இங்க பக்கத்துல தானே, நான் 2 பேரையும் கூட்டிட்டு வரேன். இனி அதுக்கு வேற நீங்க அங்க இருந்து இங்க வந்து அப்புறம் நம்ம எல்லாரும் அங்க போய் எதுக்கு, நான் வரேன் இருங்க. சரி 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 பின்ன அப்ப 2 பேரையும் பத்திரமா பார்த்து கூட்டிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். சரிங்க வரேன் இருங்க. இல்லடா இல்லடா முகில் குட்டி, ஒன்னும் இல்ல சரியா. இப்ப ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். குட்டி தம்பிக்கு ஐயோ மைனா ஒன்னும் இல்லடா, அவனுக்கு காய்ச்சல் அடிக்குது, அதனாலதான் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல, அதான் சினிங்கிட்டே இருக்கான். வேற ஒன்னும் இல்ல. இப்ப டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் மருந்து கொடுத்தா சரியாயிடுவான். இல்ல மைனா குட்டி, காய்ச்சல் கொஞ்சம் இருக்குதா, ஆனா மருந்து குடிச்சா சரியா போயிடும் சரியா. அவன் தான் ஏதோ முடியாம சினிங்கிட்டு இருக்கான். நீ இப்படி அவன் பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா உன்னை பார்க்கும்போது அவன் இன்னும் தானே அழுவான். இல்லடா மைனா குட்டி ஒன்னும் இல்ல. காய்ச்சல் வந்தா அப்படித்தான், உனக்கும் காய்ச்சல் வந்தா நீயும் இப்படி தானே படுத்தே இருப்ப, உன்னால விளையாட முடியாதுல்ல. அந்த மாதிரி தானே அவனுக்கும் காய்ச்சல் இருக்கறனாலதான் அவன் விளையாட மாட்டேங்கிறான் சரியா. மருந்து குடிச்சு காய்ச்சல் எல்லாம் சரியா போயிட்டா திரும்ப உன்னோட விளையாட வருவான். இப்ப டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் மருந்து கொடுத்தா நாளைக்கெல்லாம் காய்ச்சல் சரியாயிடும். அப்புறம் நாளைக்கு உன்னோட விளையாட வருவான் சரியா. இல்ல மைனா குட்டி, அவன் குட்டி பாப்பால, அவனுக்கு ஊசி எல்லாம் போட மாட்டாங்க, மருந்து தான் கொடுப்பாங்க சரியா. நீ அழாம முதல்ல வா, நம்ம அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாதானே அவனுக்கு காய்ச்சல் சரியா போகும். அப்பா அங்கதான் இருக்காரு, வா போலாமா. மைனா உனக்கு என்னத்துக்கு ஊசி போடுவாங்க? முகிலுக்கு தானே காய்ச்சல், முகிலுக்கே ஊசி போட மாட்டாங்க, மருந்து தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உனக்கு என்னத்துக்கு ஊசி போடுவாங்க? ஊசி எல்லாம் ஒன்னும் போட மாட்டாங்க. வா, உன்னை தனியா விட்டுட்டு நான் போக முடியுமா? உன் பாட்டி வேற எங்கேயோ போயிட்டாங்க வெளியே. ஒழுங்கா வா, நம்ம போய் முகில் குட்டிக்கு மருந்து வாங்கிட்டு வருவோம். இல்ல நான் வர மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, ஊசி போடுவாங்க. மைனா உனக்கு காய்ச்சல் இல்ல ஒண்ணும் இல்ல, உனக்கு என்னத்துக்கு ஊசி போடுவாங்க? அதெல்லாம் ஒண்ணும் போட மாட்டாங்க மைனா. அதுவும் இல்லாம நம்ம அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காருல டாக்டர் அங்கிள், ரியா பாப்பாவோட அப்பா, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறோம். அவர் ஊசி எல்லாம் ஒண்ணும் போட மாட்டாரு, உனக்கு தெரியும்ல. ஆமா வீட்டுக்கு இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு. சரி வா, நம்ம முகி எடுத்துட்டு முதல்ல அங்க போவோம். அப்பா அங்கதான் இருக்காரு சரியா. நீ ஒண்ணும் உள்ள வர வேண்டாம், நீ அப்பா கூட வெளியவே நில்லு. நானும் முகில மட்டும் போறோம் போதுமா. உனக்கு ஊசி எல்லாம் எதுவும் போட மாட்டாங்க. முதல்ல கிளம்பு, நம்ம முகில கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். சரி, அப்பனா ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா? மைனா முகிலுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னா ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா நான் கேக்குறேன். நீ ஒண்ணும் வர வேண்டாம், இங்க தனியா இரு, நானும் முகில மட்டும் போயிட்டு வரோம். அப்ப ஐஸ்கிரீம் கேப்பேன், ஐஸ்கிரீம் கேட்டா இங்க தனியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஒழுங்கா கிளம்பு, போயிட்டு வருவோம். ஆளை பாரு ஆளை, கிடைச்சது சாப்பிட சொல்லி ஐஸ்கிரீம் வேணுமாம்ல ஐஸ்கிரீம். ஏற்கனவே இங்க ஒருத்தனுக்கு காய்ச்சல் வந்து நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். இதுல வேற இவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு காய்ச்சல் வந்து படுத்தா அப்புறம் என்ன எங்கேயாவது கொண்டு போய் அட்மிட் பண்ண வேண்டியதுதான். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. பயிற்சி வேண்டுமோ?
டேய் என்னடா முகிலுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், கையில வந்துட்டு மைனாவையும் முகிலையும் கூட்டிட்டு தனியா வர சொல்ற. 2 குழந்தைங்க எடுத்துட்டு அவ எப்படிடா தனியா வருவா? நீ போய் கூட்டிட்டு வரலாம்ல. டேய் அதை தாண்டா நானும் சொன்னேன். சொன்னதுக்கு தான் 2 பேரையும் கூட்டிட்டு நான் வந்துக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறா. நீ வாடின்னு சொன்னா நீங்க வந்து கூட்டிட்டு போக முடியாதான்னு கேட்பா. நான் வந்து கூட்டிட்டு வரேன்னு சொன்னா இல்ல நானே எடுத்துட்டு வரேன்னு வா. இப்படி சொன்னா அப்படி சொல்லுவா, அப்படி சொன்னா இப்படி சொல்லுவா. அவகிட்ட எல்லாம் நம்மளால மணி ஒடிக்க முடியாதுடா. அவ என்ன சொன்னாலும் சரி சரின்னு போயிட்டே இருந்தா வேலை முடிஞ்சுது. சரி 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 இரு, சைல்ட் டாக்டர் யார் இருக்கான்னு பாக்குறேன். செல்வியக்கா. சார் செல்வியக்கா லீவு. ஓ ஆமல்ல, ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மறந்தே போயிட்டேன். சரி, சைல்ட் டாக்டர் யார் இருக்கா? சார் வினோத் டாக்டர் சார். ஓ வினோதா, சரி ஓகே நீங்க போங்க. சார் அப்புறம் இந்த துபாய் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து 2 பேர் ப்ராஜெக்ட் பண்ற விஷயமா வந்திருக்காங்க. உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க செல்வி அக்கா. ஐயோ ஆமல்ல, அதை நான் மறந்தே போயிட்டேன். அவங்க வந்துட்டாங்களா? ஓகே, அவங்களுக்கு செல்வியக்கா டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்களா? ஆமா சார், எல்லா டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. ஐடி கார்டு எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு தான் சொன்னாங்க. உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க சார். சரி ஓகே, அவங்க இப்போ எங்க இருக்காங்க? சார் அந்த பேஷண்டோட ரிப்போர்ட் எல்லாம் நம்ம ஒரு ரூம்ல மெயின்டைன் பண்றோம்ல சார், அங்க தான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே சார். டேய் யாரா என்னமோ துபாய்க்கு போய் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ ஆமாண்டா சக்தி, துபாயில் நான் படித்த காலேஜ் இருக்குல்ல, அங்கேருந்து 2 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. என்னோட சார் தான் அனுப்பி வச்சிருக்காரு. இங்கே கூட நான் சொன்னனே, ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னு, அவங்கள பற்றின ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க எப்போ கோமாலேருந்து வெளியே வருவாங்கன்னு தெரியல, ஆனால் அது வரைக்கும் அவங்கள பற்றின ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நான் தாண்டா சொல்லி கொடுக்கணும். என் சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு, அதான் சரின்னு சொல்லி அலோவ் பண்ணியிருக்கேன். அவங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள போய் என்ன ஏதுன்னு பார்த்தா அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும்டா. சர்ற பின்னாடி ரியாவை என்கிட்ட கொடுத்துட்டு போய் அது என்ன ஏதுன்னு பாரு, நான் பாத்துக்கிறேன் ரியாவை. கையில் வந்தேன்னா முகில காமிச்சிட்டு நான் ரியாவையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போய்க்கிறேன். இல்லடா பரவாயில்ல, நான் பொறுமையாக போய் பார்த்துக்கிறேன். கையில் வந்துருட்டோம், ஃபர்ஸ்ட் முகில டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ரியாவை தர, அப்புறம் நீ கூட்டிட்டு போய்க்க. டேய் அவ வர நேரம் ஆகும்டா. 2 பேரையும் இழுத்துக்கிட்டு வர்றதுக்குள்ள லேட் ஆக்குவா. அதுவும் இல்லாம டாக்டர் கிட்ட காமிச்சு இதுக்கு 2 வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள இன்னும் நேரம் ஆகும். அவ்வளவு நேரம் நீ இங்கேயே நிக்க போற, உனக்கு நிறைய வேலை இருக்கும்ல. நீ போய் பாரு, ரியாவை கொடு. சரி சரி இந்தா. எம்மா ரியாவை கூட நீ போன சொல்றது மட்டும் இவளுக்கு எப்படிதான் புரியுதுன்னு தெரியலடா. ரியாச்செல்லாம் இங்க பாருங்க, அப்பாவுக்கு வேலை இருக்கு, நீங்க சக்தி அங்கிள் கூட வீட்டுக்கு போங்க, சரியா? வா செல்லம், முகில் அண்ணன் மைனாக்கெல்லாம் வருவாங்க, அவங்களோட வீட்டுக்கு போய் விளையாடுங்க. அவ இப்படித்தான் சிரிங்கிட்டே இருப்பா. நீ கூட கொடுத்துட்டு போ, நான் சமாதானம் பண்ணிக்கிறேன். சரி வேணாண்டா, கையல் வந்துட்டோம். முகில் மைனாவியெல்லாம் பார்த்தா அவ வந்துருவா, சரியா? சரி கையல் வர்றதுக்கு நேரம் ஆகும்னு சொன்னல, பேசாம வா நம்ம போய் அந்த ஸ்டூடெண்ட் 2 பேரை போய் பார்த்துட்டு வருவோம். அதுக்கு பக்கத்துல தான் வினோத்தோட ரூம் இருக்கு, அதனால அங்க இருந்துட்டு அப்படியே கையல் வந்ததும் முகில காமிச்சிட்டு நீங்க ரியாவை எடுத்துட்டு வீட்டுக்கு போய்க்கங்க. சரி பின்ன சரி, கையல் வந்து அங்க வர சொல்லுவோம், வா. சரி வா. ஐயோ இப்பவும் பேர் கேட்க மறந்துட்டேனே, எக்ஸ்கியூஸ் மீ. ஐஷு கண் கொண்டு தன் கண்ணை கண்டவர்கள் கிடையாது, என் கண்ணை காணுகிறேன் இமை 2 அசையாது. குயில் இசை கேட்டவள் இந்த குயில் முகம் பார்க்கிறார், குயில் தொட்ட பாடலின் முழு உருவத்தை பார்க்கிறார். தேடும் முன்பே வந்த பொருள் வாழ்வில் நிலைப்பதில்லை, தேடி தேடி கண்ட பொருள் எளிதில் தொலைவதில்லை. இசை பாட்டும் காற்றும் சேர்ந்த பின்பு பிரிவதில்லை. நீங்க தான் ப்ராஜெக்ட் பண்ற விஷயமா வந்திருக்கீங்களா? நான் தான் டாக்டர் ஷமீர், இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி. ஓகே சார், நாங்கள் தான் ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கோம். என் பேர் ராகேஷ், இவங்க ஐஸ்வர்யா. ஏண்டா அவன் பொண்டாட்டியா அவனுக்கே இன்ட்ரடியூஸ் பண்றியா? ஓகே, ஜார்ஜ் சார் எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நான் தான் உங்களை கைட் பண்ண போகிறேன். அண்ட் வெல்கம் டு அவர் ஹாஸ்பிட்டல் மிஸ்டர் ராகேஷ் அண்ட் மிஸ் ஐஸ்வர்யா. கூடிய சீக்கிரம் எனக்கு மிஸ்ஸஸ் ஆக போகிறாங்க.
என்னடா இது புதுக்கதையா இருக்கு? இவனுக்கு மிஸ்ஸஸ் ஆக போறாளா? ஷமீர் யாருன்னு தெரியாம அவன்கிட்டயே வந்து அவன் பொண்டாட்டிய அவனுக்கு மிஸ்ஸஸ் ஆக போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போறதுக்குள்ள இவன் மிஸ் ஆகாம இருந்தா சரி. ஓகே மிஸ்டர் ராகேஷ் அண்ட் மிஸ் ஐஸ்வர்யா, இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ எல்லாமே நீங்கள் என்கிட்ட தயங்காமல் கேட்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நாளையிலேருந்து நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட செல்வியக்கா பேசிக் விஷயங்களெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் எடுத்து பாருங்க. அந்த பேஷண்ட்டோட ரிப்போர்ட் எல்லாம் கோ த்ரூ பண்ணுங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நாங்கள் என்னோட ரூம்ல தான் இருப்பேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் வந்து கேளுங்க. நாளையிலேருந்து ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். அப்புறம் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க? இங்கே ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஹாஸ்பிட்டல்லே உங்களுக்கு ரூம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணட்டா? இல்லை சார், வேண்டாம். இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே நாங்கள் ஒரு வீடு பார்த்துருக்கோம். நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. இவன் என்ன இவ்வளவு கூலா பேசிக்கிட்டு இருக்கான்? இவ்வளவு நாள் ஐசு ஐசுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தான். இப்ப அவ வந்தாலும் வந்தா கல்யாணம் நிச்சயமாகி கல்யாணம் பண்ணிக்க போறவனோடையில வந்திருக்கா. ஐசுவை நான் தான் கட்டிக்க போறேன்னு சொன்னதும் இவன் டென்ஷன் ஆகி அடிச்சு அவன் மூஞ்ச உடப்பான்னு பார்த்தா இவன் என்னடானா எந்த ரியாக்ஷனும் இல்லாம சரி கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா நடக்குதுங்க? அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. எதுவும் பேசாத. ஐயோ கடவுளே, என் புள்ள 10 நாளா போன போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறா. என்னாச்சோ ஏதாச்சோன்னு கிடந்து அடிச்சுக்கிட்டு உன்னைய பார்க்கணும் நீங்க ஓடி வந்தேன்டா. இந்த கோலத்துல உன்னைய பார்க்க வாடா நான் வந்தேன். இப்படி ஒரு காரியத்தை தான் நீ பண்ண போறேன்னு முன்னாலேயே என்கிட்ட சொல்லியிருந்தா இதையெல்லாம் பார்க்காம அங்க ஊர்லயே நான் ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்துருப்பனேடா. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. என்னடா சொல்ல போற? என்ன சொல்ல போற? ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிறவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க. இவளை கல்யாணம் பண்ணதுக்கு என்கிட்ட என்ன காரணம் நீ சொல்ல போற? ஐயோ கடவுளே, ஊர்ல எல்லாரும் போலீஸ்காரனோட அம்மா போலீஸ்காரனோட அம்மான்னு என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கேடா. இது மட்டும் ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சா காரி துப்புவாங்கடா. இது எப்படிடா போய் நான் எல்லாரும் முகத்திலயும் முழிப்பேன்? அரவிந்த், என்ன இதெல்லாம்? அண்ணா, நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அண்ணா. டேய் நிறுத்துடா, எதுவும் பேசாத. இங்க பாரு, நீ என்னமோ பண்ணி எக்கட கெட்டு போடா. எனக்கு இப்படி ஒரு புள்ள இல்லன்னு நினைச்சுக்கிறேன். என் மாமா இல்லன்னு நான் நினைச்சுக்கிறேன். அம்மா, அப்படி கூப்பிடாதடா. என்ன அம்மான்னு இதுக்கப்புறம் கூப்பிடாத. இங்க பாரு, இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்க. நான் ஊருக்கு கிளம்புறேன். நான் செத்தா கூட நீ ஊர்ல வந்து என்னை பார்க்க கூடாதுடா. அம்மா. அரவிந்த், என்ன அரவிந்த் இதெல்லாம்? நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஐயோ அண்ணி, நீங்களும் அம்மா மாதிரி என்ன புரிஞ்சுக்காம பேசாதீங்க அண்ணி. நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணேன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி புரிய வைக்கிறேன். சரி சரி அரவிந்த், இங்க பாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ ஒரு விஷயம் பண்ணா நிச்சயமா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம நீ பண்ண மாட்ட. ஆனா நீ பண்ணிருக்கிறது சின்ன விஷயம் இல்ல அரவிந்த். நிச்சயமா இதை ஏத்துக்கணும்னா சித்திக்கு அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அவங்களுக்கு தெளிவா சொல்லி புரிய வச்சுக்கலாம். ஆனா அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி பாத்துக்கலாம். நீ உள்ள வா தங்கம், அவங்கள உள்ள கூப்பிடு. சரி மாமா. அரவிந்த் உள்ள வாங்க. அதுவே படைக்கும் அதுவே உடைக்கும் மனந்தான் ஒரு குழந்தையே. அதுவாய் மலரும் அதுவாய் உதிரும் அது போல் இந்த கவலையே. நாள்தோறும் ஏதோ மாறுதல், வானும் மண்ணும் வாழும் மாறுதல், பேசாமல் வாழ்வை வாழ்ந்திருப்போம்.
மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ ஓர் பூவின் பூனையானா என்ன, இதுவும் கடந்து போ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பற்றின கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாங்கள் உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.